தேசாபிமான தங்கமயில் வழங்கும் தை கொண்டாட்டம் சிறப்பு ஆஃபர். தங்கம் கிராமிற்கு 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் நடிப்புல ஜனநாயகன் படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகிறதா இருந்துச்சு. இப்போ அந்த படம் திட்டமிட்டபடி ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகத்துக்குள்ளாகி இருக்குது. ஏன்னா அந்த படத்துக்கு இன்னும் சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கல. படத்துக்கு உடனடியாக சென்சார் சர்டிபிகேட்டை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு தணிக்கைத்துறைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கோட விசாரணை இன்னைக்கு நடந்துருந்துச்சு. அந்த வழக்கு விசாரணையில் தணிக்கைத்துறையும் படக்குழுவும் பட நிறுவனமும் காரசாரமான வாதங்களை முன்னெடுத்து வச்சாங்க. அந்த வாதங்களை கேட்டுக்கிட்ட நீதிபதி ஆசா இந்த வழக்கில் தீர்ப்பை ஜனவரி 9ஆம் தேதி, அதாவது படம் ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த 9ஆம் தேதி காலைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. 9ஆம் தேதி காலையில் தான் இந்த வழக்கில் தீர்ப்பு வரப்போகுது. நாம் விசாரித்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் தேதி காலையில் ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக சாதகமாக தீர்ப்பு வந்தாலுமே கூட 9ஆம் தேதி படம் வெளியாகிறதுல நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிச்சயமாக ஜனநாயகன் படத்தோட அந்த ரிலீஸ் தேதி தள்ளி போகும் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அரசியலுக்கு காலடி எடுத்து வச்ச பிறகு நான் நடிக்கிற கடைசி படம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்ச படம் மலேசியாவில் போய் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஆடியோ லான்ச் நடத்தியிருந்தாங்க. இந்த படத்தை விஜய் தன்னோட அரசியலுக்காகவும் மிகப்பெரிய அளவில் நம்பியிருந்தாரு. என்னோட கரியரோட உச்சத்தை விட்டுட்டு அத்தனை கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாமே இந்த படத்தை நம்பி விஜய் மிகப்பெரிய அளவில் அரசியல்லையும் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த படம் தள்ளி போறதுக்கு காரணமாக அமைஞ்சது இன்னைக்கு நடந்த காரசாரமான வாதங்கள் தான். நீதிமன்றத்தில் அப்படி என்னென்ன வாதங்கள் ரெண்டு தரப்புலையும் முன்னெடுத்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். உடனடியாக சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் கேவிஎன் நிறுவனம், ஜனநாயகன் படத்தை தயாரிச்சிற கேவிஎன் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த அந்த வழக்கில் இன்னைக்கு தணிக்கைத்துறை என்னென்ன வாதங்களை எடுத்து முன் வச்சாங்க அப்படின்னா, படத்துக்கு எதிராக ஒரு புகார் வந்திருக்கு. அதாவது அந்த புகார் அப்படிங்கிறது மிக முக்கியமான நபர்கிட்ட இருந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படத்தை தணிக்கைத்துறை சார்பில் அந்த தணிக்கைத்துறை அதிகாரிகள் 5 பேர் பார்த்துருக்கிறாங்க. அந்த 5 பேரில் ஒரு அதிகாரி ஜனநாயகன் படத்துக்கு எதிராக புகார் கொடுத்திருக்கிறாரு. என்ன புகார் அப்படின்னா, ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை கொடுத்துருக்கிறாரு. இந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த படத்தை மறு ஆய்வு செய்கிறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தணிக்கைத்துறை ஒரு வாதத்தை முன்னெடுத்து வச்சாங்க. இதுக்கு நீதிபதி ஆசா ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா இந்த படத்துக்கான அந்த தணிக்கை சான்றிதழ் வேணும்னு சொல்லிட்டு படக்குழு சார்பில் டிசம்பர் 18ஆம் தேதியே விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. அப்பவே தணிக்கை குழுவினர் பார்த்து கிட்டத்தட்ட யூஏ சான்றிதழ் கொடுக்கிறதா வாய்மொழியா சொல்லிட்டதா சொல்லப்படுது. ஸோ யூஏ சான்றிதழ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன பிறகு எதுக்கு நீங்க மறு ஆய்வுக்கு போறீங்க? அப்படி நீங்க மறு ஆய்வுக்கு போனீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்க படக்குழுக்கிட்ட தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா அப்படின்னு நீதிபதி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கும் சென்சார் குழு சார்பில் தணிக்கைத்துறை சார்பில் பதில் சொல்லப்படுச்சு. என்ன சொல்லப்படுச்சு அப்படின்னா, நாங்கள் படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்த போறோம் அப்படிங்கிற தகவலை படக்குழுவுக்கு ஜனவரி 5ஆம் தேதியே தெரியப்படுத்திட்டோம். நாங்கள் முறையாக தான் நடந்துக்கிட்டோம். அவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் டேட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதனால எங்களுக்கு வேகமாக சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுங்கன்னு சொன்னால் அப்படி கொடுக்கறதுக்கான நடைமுறையோ சட்ட விதிமுறைகளோ சென்சார் குழு கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இன்னொரு விஷயத்தையும் தணிக்கைத்துறை சென்சார் குழு அவங்க மிக முக்கியமாக அழுத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு படத்துக்கு சென்சார் கொடுத்த பிறகோ அல்லது சென்சார் கொடுக்க மாட்டோம்னு மறுத்த பிறகோ தான் ஒரு படக்குழு நீதிமன்றத்தை அணுக முடியும். இங்க நாங்கள் சென்சாரும் கொடுக்கல, சென்சார் கொடுக்க மாட்டோம்னு மறுக்கவும் இல்லை. அப்படி இருக்கிறப்பவே இவங்க வேகமாக நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தணிக்கைத்துறையினர் தங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து முன் வச்சாங்க. ஸோ தணிக்கைத்துறையோட வாதங்களுக்கு பதில் வாதங்களா படக்குழு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்களும் தங்களோட வாதங்களை எடுத்து முன் வச்சாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த தணிக்கைக்கு அனுப்புறப்போ ஒரு படத்தை தணிக்கைக்கு அனுப்பணும்னா ஒரு வாரத்திலேயே பார்த்து தணிக்கை சான்றிதழ் கொடுத்துருவாங்க. ஆனால் நாங்கள் டிசம்பர் 18ஆம் தேதியே தணிக்கைக்கு அனுப்பிட்டோம், இன்னும் எங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கல, வேணும்னே இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதேமாரி இந்த படத்து மேலே ஒரு புகார் வந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, யார் புகார் கொடுத்துருக்காங்கன்னு கூட எங்ககிட்ட சொல்லலை. இன்னைக்கு தான் ஒரு தணிக்கைத்துறை அதிகாரியே படத்தை பார்த்தவரே புகார் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் என்ன மாதிரியான நடைமுறைனே தெரியல. அவங்க பேசாம விதிகளை காற்றுல பறக்க விட்டுட்டு தணிக்கைத்துறை அதிகாரியே புகார்தாரராக மாறி இருக்கிறாரு. இதையெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது 500 கோடி ரூபாய் முதலீட்டில் நாங்கள் படம் எடுத்திருக்கிறோம். ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகணும்
முழுமையா வந்து விளம்பரம் பண்ணியிருக்கிறோம். இது மட்டும் வெளியாகாம போச்சு, திட்டமிட்ட தேதியில வெளியாகாம போச்சுன்னா எங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் சொல்லிட்டு படக்குழு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தங்கள் தரப்பு வாதத்தை முன்னெடுத்து வச்சாங்க. ஸோ இதுக்கு நீதிபதி ஆசா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட விருப்பத்துக்கெல்லாம் வந்து தணிக்கைத்துறை செயல்பட முடியாது. அவங்களோட டைம் லைன் என்னவோ, அவங்களோட ப்ராசஸ் என்னவோ அந்த டைம் எடுத்து தான் அவங்க செயல்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி ஆசா படக்குழுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து படக்குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த படத்தை வந்து 5 பேர், தணிக்கைத்துறையில் 5 பேர் பார்த்துருக்குறாங்க. 5 பேர்ல 4 பேர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு வந்து பரிந்துரைச்சிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து பரிந்துரைக்கல. அவர் தான் புகாரும் கொடுத்துருக்கிறாரு. பெரும்பான்மை அடிப்படையில் தானே சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா வேணாமா, என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணணும். இங்கே பெரும்பான்மையான ஆட்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஒத்துக்கலை. அந்த ஒரே ஒருத்தரோட கருத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மறு ஆய்வு பண்ணணும்னா அது என்ன நியாயம் அப்படின்னு படக்குழு ஒரு வாதத்தை முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுக்கு தணிக்கைத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த தணிக்கை குழுவோட தலைமை அதிகாரி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு படத்தை எந்த கட்டத்திலையும் மறு ஆய்வுக்கு அனுப்புறதுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. குறிப்பாக அந்த மறு ஆய்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல படம் பார்த்தாங்க இல்லையா 5 பேர், அந்த குழுவுக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு 5 பேர் தான் வந்து திரும்ப வந்து படத்தை பார்ப்பாங்க. அவங்க கொடுக்குற பரிந்துரைகளின் அடிப்படையில் அதன் பிறகு வந்து சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தணிக்கை குழுவினர் வந்து தங்களோட வாதங்களை முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. அதேமாரி இன்னொரு விஷயத்தையும், படத்தில் என்னென்ன மாதிரியான ஆட்சேபனைக்குரிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தணிக்கைத்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தோன்னா படத்தில் பாதுகாப்பு படை சம்பந்தமான காட்சிகள் வருது. அதில் பாதுகாப்பு படையோட அந்த லட்சணைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு உரிய அனுமதியோ ஆலோசனையோ பாதுகாப்பு படைகிட்ட இருந்து பெறலை. அதுக்கான அனுமதியை வந்து அவங்க பெற்றுக்கணும். அது ஆட்சேபனைக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி குறிப்பாக 14 காட்சிகளில் எங்களுக்கு ஆட்சேபனை இருக்குது. அதில் நாங்கள் சில பரிந்துரைகளை சொல்லியிருக்கிறோம். இதையெல்லாம் மறு ஆய்வு குழுவினரும் கண்காணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தணிக்கை குழுவினர் தங்களோட வாதத்தை முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கில் மத்திய அரசு சார்பிலையும் வழக்கறிஞர்கள் ஆஜராக இருக்கிறாங்க. மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மறு ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கணும் இல்லையா, அந்த குழுவை அமைக்கிறதுக்கு 20 நாட்கள் வரைக்கும் கால அவகாசம் எடுத்துக்கிறதுக்கு விதிமுறைகளில் இடம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்ட நீதிபதி ஆசா இறுதியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி 9ஆம் தேதி காலையில் வந்து தீர்ப்பளிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 9ஆம் தேதி தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு ரொம்ப நாளாகவே அனௌன்ஸ் பண்ணி ப்ரொமோஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 9ஆம் தேதி காலை 9 மணிக்கு தான் முதல் காட்சி திரையிடுறதுக்கான அந்த வேலைகள் எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு. நிறைய தியேட்டர்களில் அந்த டிக்கெட் விநியோகம் அப்படிங்கிறதும் தொடங்கி இருந்துச்சு. ஸோ இப்போ ஜனவரி 9ஆம் தேதி காலையில் தான் இந்த வழக்கில் தீர்ப்பே வரும் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக 9ஆம் தேதி படம் வெளியாக வாய்ப்பில்லை அப்படின்னு தான் விவரம் அறிஞ்சவங்கெல்லாம் சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, ஜனவரி 9ஆம் தேதி ஒருவேளை தீர்ப்பு சாதகமாக ஜனநாயகன் படத்துக்கு சாதகமாக வருதுன்னா கூட தாமதமாக தான் வரும். காலையில் 10:30 மணிக்கு மேலே தான் தீர்ப்பு வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தணிக்கை குழு சென்சார் சர்டிஃபிகேட்டை விநியோகித்து அந்த விநியோகிக்கப்பட்ட சென்சார் சர்டிஃபிகேட்டை எல்லா காப்பீஸ்லேயும், எல்லா ஊருக்கு போகிற காப்பீஸ்லேயும் ஏற்றி அதை லோட் பண்ணி எல்லா தியேட்டர்களுக்கும் அனுப்புறதுக்கு ஒரு டைம் பிடிக்கும். அந்த ப்ராசஸ்க்கு ஒரு டைம் பிடிக்கும். ஸோ 9ஆம் தேதி ஜனநாயகன் படத்தை சாதகமாக தீர்ப்பு வந்தால் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் வந்து விவரம் அறிஞ்சவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நிலைமை வந்து ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் வெளியாகாது அப்படிங்கிற சூழல் தான் நிலவுது. புதிய ரிலீஸ் டேட் எப்போ இருக்க போகுது, ஜனவரி 9ஆம் தேதி என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு அரசியல் ரீதியாகவும் இந்த விவகாரம் ஒரு பெரிய புயலை கிளப்பும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. கடைசி படம் ஒன் லாஸ்ட் டைம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் விட்ட அந்த படம் சொல்லப்பட்ட ரிலீஸ் தேதியிலிருந்து தள்ளி போகுது. இதை அரசியல் ரீதியாக விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுமே மிக முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படும். என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரியான அப்டேட்ஸுக்கு தொடர்ச்சி விகடனோட இணைஞ்சிருங்க. நன்றி. தங்கமயிலில் தை கொண்டாட்டம் சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. இந்த தை திருநாளில் உங்கள் இல்லங்களில் பொன் பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.